இன்னைக்கு நம்ம சமூகத்தில் ஒரு புதிய கலாச்சாரம் வளர்ந்து வருகிறது. தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான கலாச்சாரம் ஒருவரை உயர்த்துவது, மற்றவர்களை தாழ்த்துவது, அல்லது ஒருவருடைய உரையை அதிகமாக கேட்பது, இன்னொருடைய உரையை கருத்து வேற்றுமைக்காக விடுவது. அக்கீதால பிரச்சனைக்காக இல்ல, அல்லது மார்க்கத்தில் அடிப்படை வரக்கூடிய விஷயங்களை பிரிஞ்சு போறாங்கிறதுக்காக இல்ல, கருத்து வேற்றுமைக்காக. என் கருத்தில் அவர் இருக்கிறார், அவரை நான் உயர்த்துவேன், என் கருத்தில் இல்ல அவர் நான் தாழ்த்துவேன் சொல்லி ஆளுங்கள் மத்தியிலே பிரிச்சுட்டு உட்கார்ந்திருக்கும். தாசுப், கண்மூடித்தனமாக ஒருவரை பின்பற்றுவது எந்த மார்க்க கல்வியும் இல்லாமல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட கொள்கைகளை நம்மை பாதுகாப்பார். ஷேக் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், என்னிடத்தில் என் ஷேக் யார் என்று கேட்டால் நான் சொல்லுவேன் ஷேக் ரசூலுல்லாஹ். என் மன்ஹஜ் எது என்று கேட்டால் நான் சொல்லுவேன் அல் குர்ஆன் வ சுன்னah. என் ஜமாஅத் எது என்று கேட்டால் நான் சொல்லுவேன் முஸ்லிம்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாஅத் என்று. முஸ்லிம்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாஅத் என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவாராக. அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை கொண்டு சத்தியம் அறியப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனிதனை கொண்டு சத்தியம் அறியப்படக்கூடாது. இவர் சொன்னா சத்தியம் நினைக்கக்கூடாது. அவர் சொல்லக்கூடிய இல்மை கொண்டுதான் சத்தியம் முடிவெடுக்கப்பட வேண்டும். அவர் சொல்லக்கூடிய இல்மை கொண்டுதான் சத்தியம் முடிவெடுக்கப்பட வேண்டுமே தவிர இவர் சொல்லிட்டா சத்தியம் நடத்தக்கூடாது. அவர் மதீனால படிச்சு வந்திருக்காரு, அவர் மக்கால படிச்சு வந்திருக்காரு, அவர் சொன்னா சத்தியம். இல்மை கொண்டுதான் ஒரு மனிதன் முடிவு செய்யப்பட வேண்டுமே தவிர கண்மூடித்தனமா அவர் முடிவு செஞ்சிடக்கூடாது. அவர் சொல்லிட்டாலே சத்தியம் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. இல்மை தேட வேண்டும், அறிய வேண்டும்.